எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வில்லுப்பாட்டோட பாரம்பரியம் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழர்கள்லாம் வேட்டையாடிய காலத்துலேருந்து வில்லு யூஸ் பண்ணி இசையமைச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழிஞ்சு போன ஒரு கலையாக இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு சின்ன ட்ரை கொடுத்துருக்கோம். இட்ஸ் நாட் த ப்ராப்பர் கம்ப்ளீட் ரூல்ஸோடலாம் ஃபாலோ பண்ணல. ஸோ எங்களை மன்னிச்சிருங்க. இந்த ஊரில் பிறந்து வளர்ந்த பசங்க தமிழே தெரியாது, ஆனால் இந்த ஒரு கலையை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு மெசேஜ் சொல்ல போகிறாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் பி அட்டென்டிவ் அண்ட் ப்ளீஸ் என்கரேஜ் த கிட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸ்காட்லாந்து மழை சாரலிலே, குளிர் நிலவு தென்றலிலே, தங்க மலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்க தமிழ் தந்த தங்க தமிழ் மொழியில் தொடங்குகிறேன். தமிழ் மற்றும் தமிழ் அன்பர்க்கும் எங்களது முதற்கண் வணக்கத்தை கூறுகிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தந்தனத்தும் என்று சொல்லியே வில்லில் பாட ஆமா, வில்லில் பாட ஆமா, வில்லில் பாட வந்த ரூபாய் காலை மகளே. ஆன்றோரே சான்றோரே, ஆன்றோரே சான்றோரே, என்னை போன்றோரே, என்னை போன்றோரே, அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் சாம்பார் வடைக்கெல்லாம் ஒரு பண்டிகையா? அது அந்த பொங்கல் இல்லை. பொங்கல் தமிழர்களின் பாரம்பரிய திருவிழா. இது அறுவடை மகிழ்ச்சி கொண்டாடும் நாள். சூரியன், விவசாயி, மண், மலை மற்றும் உழைப்புக்கு துணையா இருக்கும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் நாள். எதுக்கு இவங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்றோம்? ஏன்னா பாரதியார் சொன்னாரு, உழைப்புக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், உழைப்புக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், விண்ணில் உண்டு கழிந்து நிற்போர்க்கு நிந்தனை செய்வோம், விண்ணில் உண்டு கழித்து நிற்போர்க்கு நிந்தனை செய்வோம், உழைப்புக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், உழைப்புக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். இப்போ இந்த பொங்கலுக்கு நம்ம என்ன செய்தி சொல்ல போகிறோம்? தமிழ் மொழியின் வரலாற்றையும் அதன் சிறப்புகளையும் கூறலாம். இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நான் இங்கேயே பிறந்து வளர்ந்தேன். நான் ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன். தமிழை தெரிஞ்சு எனக்கு என்ன யூஸு? வாமா பிரிட்டிஷ் இளவரசி, ஒன்றை மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு தான் இந்த விழிப்புணர்வு. நல்லா கேட்டுக்கோ. ஆம், உலகிலேயே மிகவும் இனிமையான முக்கணி சாரை விட தேனை விட இனிக்கும் தமிழை பற்றி பேசலாம். வாங்க தமிழ் பேசலாம், தமிழுக்காக பேசலாம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் நிலவென்று பேர், இந்த தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர். தமிழுக்கும் மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், நிருமித்த ஊர். தமிழுக்கும் மதுவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உரிமை பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். அகத்தியன் கண்ட அமுதமொழி உலகத்தில் முதல் மொழி, அமிழ்திலும் இனிய மொழி, தரணி போற்றும் செம்மொழி, அதுதான் நம் தமிழ் மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே வாளோட முந்தோரிய மூத்த குடி நம் தமிழ் குடி. இது மட்டுமா? இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா ஆகிய நாடுகளில் அதிக அளவிலும் இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா, நார்வே, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மனி, தென்னாப்பிரிக்கா, மொரீஷியஸ், ஐக்கிய அரபு அமீரகம், ஃபிஜி போன்ற நாடுகளில் சிறிய அளவிலும் தமிழ் பேசப்படுகிறது. ஆமா, மாப்பிள்ள இருக்க எல்லா நாடையும் சொல்லிட்டா. இத
இதை நாங்க நம்பணுமா? ஆமா, அதுதானே உண்மை சங்கதி. கேட்டுக்கோ. 1997 விவரப்படி உலகம் முழுவதும் 8 கோடி மக்கள் தமிழ் பேசுகிறார்கள். தமிழை தாய்மொழியா கொண்டு பேசும் மக்களின் எண்ணிக்கை அடிப்படையில் 18வது இடத்தில் உள்ளது. இணையத்தில் அதிகம் பயன்படுத்தப்படும் மொழிகளில் தமிழும் ஒன்று. இவ விஜயகாந்த் ஃபேனு போல புள்ளி விவரத்தை சிறப்பா சொல்றா. 2500 ஆண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்த இலக்கிய மரபு கொண்டுள்ள தமிழ் மொழி. எடுத்துக்காட்டாக தமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம் இயற்றப்பட்டது. ஆத்திச்சூடி சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இயற்றப்பட்டது. அட நிறுத்துங்கப்பா. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி. ஆமா, தமிழுக்கு தொண்டு செஞ்ச அவ்வை பாட்டி நமக்கு நல்வழி காட்டுறதுக்காக ஆத்திச்சூடி எழுதுனாங்க. அது மட்டுமா, திருக்குறள் 2500 ஆண்டுகளுக்கும் முன்றே இயற்றப்பட்டது. வேற லெவல். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பல குரல்ல பேசியிருக்காங்களே. அது இல்லை, திருக்குறளில் அறம் பொருள் இன்பம் என்று 3 பிரிவுகளின் மனித வாழ்வின் அடிப்படை நெறிகளை விளக்கும் ஒரு வாழ்வியல் நூலாகும். இதை உலக பொதுமுறை என்றும் கூறப்படுகிறது. இவை அனைத்தும் பிராமி எழுத்துக்களால் எழுதப்படுகிறது. என்ன பிராமி எழுத்துக்களா? அப்படின்னா என்ன? இடதிலிருந்து வலது பக்கம் எழுதும் எழுத்துக்களை பிராமி எழுத்துக்கள் என்று சொல்லுவார்கள். மக்கள் எல்லாம் முக்காவாசி பேர் அறிவியல் வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க போது? சொல்றேன் கேளு. பழங்காலத்தில் ஓலை சுவடுகளில் கல்வெட்டுகளில் எழுதப்பட்ட தமிழ் தற்போது எல்லா சமூக வலைத்தளங்களிலும் தமிழ் உயிருடன் இயங்கி வருகிறது. அப்போ நம்ம மொழி சார்ந்துதானே அறிவியலும். தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல, நம் உணவு, உறவு, உடை மற்றும் நம்முடைய உணர்வின் உச்சம். இங்க சேலை கட்டிய பெண்களும் வேட்டி கட்டிய ஆண்களும் பாருங்க, இந்த குளிர்லயும் எவ்வளவு அழகா வந்திருக்காங்கன்னு. ஆமா, எனக்கும் தான் நிறைய தமிழ் உணர்வுகள் இருக்கு. நான் இன்ஸ்டாகிராம்ல தமிழ் ஸ்பீச் கேட்பேன், தமிழ் உணவா வரட்டா சாணா சாப்பிடுவேன். அப்புறம் எங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கோவாப்பேட்டியை தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மொழிகளில் நம் தமிழ் மொழியும் ஒரு சிறந்த மொழி. ஆமா, நான் ஜெருசலம் நாட்டுக்கு புனித பயணம் போனேன். அப்ப கிறிஸ்தவ மதத்தில் 10 கட்டளைகள் கூட தமிழ் மொழியில் எழுதினாங்க. ஓஹோ, அது மட்டுமா, ஜப்பான் யூனிவர்சிட்டியில கணியன் பூங்குன்றனரோட புறநானூறு பாடல் தமிழ்ல எழுதியிருக்காங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் அன்றும் பிற தரவாரா. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் அன்றும் பிற தரவாரா. லியோ டால்ஸ்டாய் ஒரு முறை மகாத்மா காந்தி கிட்ட சொன்னாராம், உங்க அஹிம்சை பற்றிய கதைகள் நான் படிச்சு ரொம்ப வியந்து போனேன்னு. அதுக்கு காந்தி என்ன சொன்னாராம்? காந்தி சொன்னாராம், அதை திருக்குறள்ல தான் எடுத்தேன்னு. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். அடடா, அது மட்டுமா, மார்டின் சைபர் ஸ்மித் அவரோட ஆராய்ச்சி புத்தகத்தில் குறுந்தொகை பாடலுடைய சிறப்புகளை பத்தி எழுதியிருக்காராம். பாத்தீங்களா, தமிழின் சிறப்பு வெளிநாட்டுக்காரங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அப்ப நமக்கு தெரியலன்னா எப்படி? இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. நான் ஒரு தமிழ்நாட்டு பொண்ணு சொல்றதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா, அதுக்காக தான் நம்ம மகாகவி பாரதியார் தமிழ்நாட்டோட பெருமைய கவிதையா சொல்லியிருக்காரு. தந்தனதானின தானனனே தன தானனதானின தானனனே தந்தனதானின தானனனே தன தானனதானின தானனனே. செந்தமிழ்நாடினும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. காவேரி தன்கண்ணை பாலாறு தமிழ் கண்ட துர்வகை பொருணை நதி என மேவியாறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு.
கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மொழி அழிஞ்சிட்டா ஒரு இனமே அழிஞ்சிடும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இப்ப தமிழை பத்தி பேசியாச்சு, ஆனா இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது. அதுக்கு தான் பாட்லக் அரேஞ்ச் பண்ணிருக்காங்களே. என்ன பாட்லக்கா? அப்படின்னா என்ன? தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் பிடிப்போம், எதுல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிப்போம். தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் பிடிப்போம், எதுல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிப்போம். பல வீட்டு சோத்து ருசி பக்கத்துல இருக்குதடா. ஆமா, பக்கத்துல இருக்குதடா. பல வீட்டு சோத்து ருசி பக்கத்துல இருக்குதடா. ஆமா, பக்கத்துல இருக்குதடா. ஆமா, பாட்லக்ல என்ன இருக்கு? நான் சொல்றேன். நித்து நித்து நெல்லுச்சோறு, நெய் மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதமா. ஆமா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதமா. தப்பு தப்பு, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஏதோ வீக் டேஸ்ல தான் நம்ம அம்மாங்கெல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால ஒரு 2 நாளைக்கு சேர்த்து சமைச்சிடுவாங்க. ஆனா பாட்லக்லாம் வேற லெவல் பிளானிங். அப்படி என்ன பிளான் பண்ணுவாங்க? தந்தூரியும் சில்லி சிக்கனும் பல வீட்டு பிரியாணியும் சிந்தி வரும் சாம்பார் சாதமும் பொங்கிடும் பாயாசம் வெண்ணிலாவும் குல்ஃபி ஐஸும் கட்லெட்டும் முட்டை பஃப்ஸும் பஜ்ஜி சொச்சி கொண்ட கடலை உன்னையும் விடலை தண்ணி கூட டேஸ்டா தருவோம் நாங்க. இப்போ சாப்பிட்ட நீங்க வாங்க. அறு சுவை புது சுவை பல சுவை அனைத்தையும் செய்வது யார்? இதெல்லாம் யார்மா செஞ்சாங்க? வேற யாரு, இங்க வந்திருக்கிற நம்ம அங்கிள் ஆண்டிஸ் தான் செஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அடேங்கப்பா, செம பிளானிங் போலயே. வேற என்னலாம் இருக்கு? சிக்கன் கறி, சிக்கன் கறி, சிக்கன் கறி, கோத்தகிரி கோழி கறி, சிக்கன் கறி, சிக்கன் கறி, சிக்கன் கறி, சிக்கன் கறி, கோத்தகிரி கோழி கறி, சிக்கன் கறி. அடடா, மட்டன் இருக்கா? மட்டன்ல இருந்து மான் கறி வரைக்கும் இருக்கு. வெள்ளாட்டு கறியதான் மிளகு போட்டு வறுத்து வச்ச சொத்துக்குள்ள கறியா, கறிக்குள்ள சோறா, பந்தியில சாதிசனம் குழம்பு தடி. ஆஹா, ஐயையோ, நான் ஒரு சுத்த சைவமாச்சே. கவலைப்படாத, உனக்கும் இருக்கு. சுடான வெள்ளை சோறு, மிக பொருத்தமான சாம்பாரு, உருளைக்கிழங்கு பாரு, இதுவே உனக்கு ஜோறு. ஆஹா 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 ஆஹா. ஆமா, இனிப்பா ஏதாவது இருக்கா? ஏன் இல்ல, சுவையான தீனி புட்டு, சுழிய உருண்டை இருக்கு, வகை வகையான பாயாசம், இதுவே நமக்கு போதும். ஆஹா, பாயாசமா? பாயாசத்துல முந்திரியா, முந்திரியில பாயசமா, சாப்பிட்டு பார்த்தா ஆனந்தம் அம்மா ஆனந்தம். சரி வாங்க சாப்பிட போலாம். அட இருங்கப்பா, வந்தனம் சொல்லிட்டு போவோம். ஏ வந்தனம் 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 பாருங்க, இங்கு வந்திருக்கும் மனிதரையும் மனிதர் பாருங்க. ஏ வந்தனம் 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 தானுங்க, இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வணங்கி பாருங்க. குற்றம் குறை சிறிது பிழை ஏதிருந்தாலும், எங்களை கொண்டு அணைக்க வேண்டும் உங்கள் குழந்தைய போல. குழந்தைய போல. குற்றம் குறை சிறிது பிழை ஏதிருந்தாலும், எங்களை கொண்டு அணைக்க வேண்டும் உங்கள் குழந்தைய போல. குழந்தைய போல. ஹே வந்தனம் 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 தானுங்க, இங்கு வந்திருக்கும்
அனைவரையும் வணங்கணும் பாருங்க. ஹே வந்தனம் 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 தானுங்க. இங்க வந்திருக்கும் அனைவரையும் வணங்கணும் பாருங்க. நன்றி நன்றி நன்றி. சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா பண்ணீங்க எல்லாருமே. ஒவ்வொருத்தரும் உங்களோட பேரு அப்பா அம்மா பேர் சொல்லுங்க. உன் பேரு அப்பா அம்மா பேரு என்னமா